பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தொகை அழகாக எடுத்தியம்புகிறது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயன் அடையும் பருவமே தை மாதமாகும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பொங்கல் திருநாள் குறித்து பல செய்திகளை தமிழில் உரையாற்ற வருகிறார் ஃபெமி ஏஞ்சல். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களிலே மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக விளங்குகிறது தை மாதம். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை பண்டிகையாகும். பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் ஒரு நன்றியறிதலாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவை போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வகையினானே என்ற முதுமொழிக்கேற்ப உழவு தொழில் புரியும் உழவனுக்குரிய விளைச்சல் பெருகி மகிழ்ச்சி பொங்கும் புதுமையான நல்ல நிகழ்வுகளை வரவேற்கும் ஒரு நாளாகும். தைப்பொங்கல் தை மாத முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இது மகர சங்கராந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. சூரிய பகவானை முன்னிலைப்படுத்திய இந்த விழா கொண்டாடப்படுகிறது. புது பானை எடுத்து மஞ்சள் உள்ளிட்டவற்றை பானையை சுற்றி கட்டி புது பாலில் புது அரிசி இட்டு வெல்லம் உள்ளிட்டவற்றை கலந்து பொங்கலிடுவார்கள். வீட்டுக்கு வெளியே சூரியன் இருக்கும் திசையை நோக்கி இந்த பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெறும். மாட்டுப் பொங்கல் உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளே இந்நாளாகும். மாட்டுப் பொங்கலின் போது கிராமங்கள் தோறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். காணும் பொங்கல் இந்நாளில் மக்கள் தங்கள் உற்றார் உறவினரை சென்று சந்தித்து தங்கள் அன்பையும் உணவு பண்டங்களையும் பகிர்ந்து கொள்வர். இது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4ஆம் நாள் இடம்பெறும். என்னாலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கி அது நீங்காமல் இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஃபெமி ஏஞ்சல். Here comes Monisha from class 11 to tell us about Pongal. A pleasant morning to one and all present over here. India is a land of diverse culture and we have heard that line to death. We also know along with the different cultures comes numerous festivals spreading across the calendar. Before we are done celebrating one, another comes right around the corner. Just as the Lori gets over, Pongal arrives. Pongal is the harvest festival of Tamil Nadu, falls in the month of Thai. The actual meaning of the word Pongal means boiling over. This festival falls in the month of January every year according to Hindu calendar. The festival is celebrated for 4 days and has huge celebrations including decoration of cattle, preparing Pongal. Special offerings are made to the sun god Indra to thank for good harvesting. People also regard Pongal as highly important festival as it marks the beginning of Uttarayan. The first day of Pongal is celebrated as Bogi festival in honor of Lord Indra, the god of rain and the lord of lords. The ritual of Bogi Mantalu is also observed this day, during which useless items of the household are tossed into a bonfire, traditionally made of cow dung, cakes and wood. It is the festival celebrated widely in Tamil Nadu, Andhra Pradesh, Telangana, Karnataka and Maharashtra. The second day of the Pongal festival, Thai Pongal, is also known as Surya Pongal. This day is dedicated in honor to sun god Surya. On this day, fresh rice are boiled in pots with water and the pots are decorated with sugarcane pieces, flowers and turmeric plants. The first handful rice is offered to the sun. The sun god is also offered with jaggery and boiled milk and an image of the sun is drawn. After this is a puja performed to seek their blessings. The third day of Pongal is celebrated as Matu Pongal, celebrated in the name of cows. The cattle are adorned with bells, sheaves of corn and garlands and worshipped. Lord Shiva had once sent his bull Basava to earth with a message for the mortals asking them to have an oil bath once a month. But the bull refused to do so. Enraged Shiva banished Basava to the earth forever, cursing he would have to blow the fields to help people produce more food. Hence the association of this day to cattle. People worship the cattle, touching their feet and feed them with Pongal. The fourth day of the Pongal, Kanu Pongal, which is the last day of Pongal,
is often acknowledged as the Tiruvalluvar Day in the remembrance of Tiruvalluvar. The day is popularly treated as Sign Seeing Day and as well as the Thanksgiving Day. On this day, a ritual is performed where the leftover sweet pongal and the other food are set out in the courtyard on a washed turmeric leaf along with betel leaves, betel nuts and sugarcane. Women of the household carry out their ritual in the name of their brothers, asking for their prosperity. I wish you all a very happy Pongal. Thank you. தேங்க்யூ மோனிஷா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்தேறும் என்று மின் உரைக்கிறது ஓர் தமிழ் இலக்கியம். பட்டி மண்டபம் சான்றோர்கள் ஒன்று கூடி சொல்லாடல் புரியும் மன்றம். இதோ நமது பள்ளி மாணவர்களின் பட்டிமன்றம் உங்களின் மகிழ்ச்சிக்காக. This session is not going to be an actual debate, but we are here to share a few matters of facts that how people take and judge agriculture and the farmers. As we have both positivity and negativity together, let us see how my questions are going to be answered here. My first question will be, do farmers want their children to be farmers? That's a good question. My answer for this question will be no. Farmers do not want their children to be farmers because agriculture will not improve their well-being. Farmers' value for subsistence agriculture has completely changed. Moreover, agriculture does create jobs for children, and in cases where it not improve the household material for well-being, farmers do not want their children to be farmers because agriculture will not improve their well-being. Thank you. My answer for this question will be yes. The farmers of the modern era want their children to be farmers because they strongly believe that as far as the human beings need to be alive, they need food and they need a farmer and agriculture too. So the modern day parents want their children to take agriculture either as a passion or profession based on their wish. Equal justification is given for the question. Next, is agriculture a profitable business? Agriculture is one of the profitable business. It is also one of the major source of livelihood for the people of rural and sub-rural areas of our country. The businesses related to the agriculture are also quite profitable, but it needs some dedication. So I conclude that agriculture is a profitable business. Is agriculture a profitable business? It's a good question and controversial too. My answer will be no. Agriculture cannot be a profitable business all the time because we see farmers take a huge risk in investing their money for the growth and cultivation of the crops. Their investment itself is in a danger as their sector used to depend much on the climate and the monsoon. Moreover, most of the farmers do agriculture not on a business or profit motive, but they do it as a service to feed the people. Thank you. Very good answers. It looks like we have to take both into account. My final question, does agriculture plays an important role in India? My answer for the question is yes. Agriculture in India plays an important role in the entire life of a given economy, and it is referred to as the backbone of the economic system of the country. It is given more important because it forms the basis of food consumed by every one of us. Therefore, agriculture in India plays an important role. Does agriculture plays an important role in India? The question asked. My answer to this question is no. Agriculture does plays an important role in India. The days have changed. People from villages started moving to cities for their well-being and survival. Younger generation are fond of working in MNCs and moving abroad. Though agriculture is important, most of the younger minds are towards the fast-moving world and modern professions. So I conclude that agriculture does not play an important role in India. Thank you.
Both yes and no are possible accepted. A great scholar said that his grandfather used to say that once in your life you need a doctor, a lawyer, a policeman and a preacher. But every day, 3 times in a day, you need a farmer. Every single meal, every time when you waste food, we have to mind that there is such a huge process to bring the food to your plate. So on this special occasion, let us celebrate the harvesting festival and praise the farmers for giving us food. Wish you all a happy Pongal. Thank you. நன்றி. ஆயக்கலைகள் 64 என்பர். அக்கலையிலே நம் எல்லோருடைய மனதையும் கவரும் கலை நாட்டுப்புறக்கலை. நாட்டுப்புறக்கலை வடிவங்களும் இயல்புகளும் அதிகமிளிரக்கூடிய இயற்கையோடு கூடிய வாழ்க்கை கொண்டவர்கள் நம் தமிழர்கள். கிராமிய மண்மனம் வீசும் பாடல் வரிகளுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் 11ஆம் வகுப்பு மாணவிகள். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल शिशरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे जाहे तब शय गाता जनहन मंगल नायक जय है भारत भाग्य विधाता।